வணக்கம். இந்த பதிவில் நாம் ரோஜா செடிக்கு மாதம் ஒரு முறை கொடுக்கக்கூடிய உரம் என்னன்னு பார்க்கலாங்க. பலவிதமான உரங்கள் நாம் ரோஜா செடிக்கு கொடுப்போம். லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுப்போம். அந்த வகையில் இன்று திட உரமாக மந்த்லி ஒன்ஸ் கொடுக்கக்கூடிய உரத்தை நாம் பார்க்கலாம். நாம் இயற்கை உரங்களை மட்டுமே கொடுத்து அதிக பூக்களை எதிர்பார்க்க முடியாது. கெமிக்கல் உரங்களையும் நாம் கொடுக்கலாம். NPK All-19 உரத்தை 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். அதே சமயம் இயற்கை உரமாக இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம். இந்த உரத்தில் மண்புழு உரம் 1 கிலோ, வேப்பம் பிண்ணாக்கு 100 கிராம், 1 கைப்பிடி எப்சம் சால்ட் இவற்றை கலந்து நாம் இப்போ உரமாக கொடுக்க போகிறோம். இது ஒரு நல்ல உரம்ங்க. நல்ல ஒரு ஹெல்த்தியான துளிர்கள் வரும். நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படி மண்ணை நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு தண்டுலேருந்து கொஞ்சம் தள்ளி ஒவ்வொரு கைப்பிடி எல்லா செடிகளுக்குமே வச்சுருங்க. ஆர்கானிக் உரம்ன்றதுனால நீங்கள் தாராளமாக ஒரு கைப்பிடி எடுத்து ஒவ்வொரு தொட்டிக்கும் சுற்றி போட்டு மண்ணை மூடிட்டு தண்ணீர் கொடுத்துருங்க. இந்த செடியை பாருங்கள். இது ஒயிட் கலரில் டெய்ஸி ரோஸ் கோகோபீட்டில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப அழகாக உயரமாக வளர்ந்துருச்சு. நிறைய கிளைகள் பக்க கிளைகள் வந்துட்டுருக்கு. நீங்களும் கோகோபீட்டில் வளர்க்க ஒரு சில செடிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஹெல்த்தியாக வந்துட்டுருக்குங்க. மேலும் பல செடிகள் இருக்குது. நான் பிறகு ஒரு வீடியோ போடுறேன். இப்படி எல்லா செடிகளுக்கும் நாம் அடிக்கடி உரம் கொடுத்துட்டே இருக்கலாம். என்னோடய சேனலில் தொடர்ந்து உரங்களுக்கான டிப்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது பேபி ரொமான்டிக்கா கொடி ரோஸுன்றதுனால நேராக போயிட்டுருக்கு பாருங்கள், கட்டி விட்டுருக்கோம். இப்படி இந்த சீசனில் ஹெல்த்தியாக ரோஜா செடிகள் வளரும். நீங்கள் புதிய செடிகளும் வாங்கி வைக்கலாம். பழைய செடிகளை ட்ரிம் பண்ணி இப்படி உரம் கொடுத்தாலும் நல்லா பூத்துரும். நல்ல ஒரு மார்ச் வரைக்குமே நமக்கு ஹெல்த்தியான பூக்கள் கிடைக்கும். தினமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. இப்படி அழகான பூக்களில் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பூ நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து ரோஜா செடிகளை பராமரித்தோன்னா தான் நமக்கு தினம் தினம் பூக்கள் கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்க செடிகளை ட்ரிம் பண்ணி விடுங்க, உரம் கொடுங்க, பெஸ்டிசைட் தெளிங்க, தினமும் தண்ணீர் தெளிச்சிருங்க. இப்படி பராமரிப்பு கொடுத்தால் இப்படி அழகான பூக்களை நாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.